குமாரபாளையத்தில் பால் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை உறுதிமொழி எண் 715/2011, 2015 உறுதிமொழி எண் 385, 2017 உறுதிமொழி எண் 1003 மற்றும் 2022 843 உறுதிமொழி. 4 உறுதிமொழிகளை குழு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நிறுவனத்தின் துணை பொது மேலாளர் மற்றும் மேலாளர் அவர்களுடன் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களும் குழுவினுடைய உறுப்பினர்களும் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களோடு இன்றைக்கு நேரடியாக கள ஆய்வை மேற்கொண்டது. மேற்படி இந்த உறுதிமொழிகளை நிறைவேற்றுகின்ற வகையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் தமிழக சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பை நிறைவேற்றுகின்ற வகையில் சுமார் 60 கோடி ரூபாய் செலவில் இந்த உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை குழு இன்றைக்கு நேரடியாக ஆய்வை மேற்கொண்டிருக்கிறது. மேற்படி இங்கே இந்த NDDP தொழிற்சாலை கட்டமைப்புகள் மற்றும் இயந்திரங்கள் ஏனைய அடிப்படை வசதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு பால் பவுடரில் இருந்து நெய் மற்றும் இந்த பால் பவுடர் மற்றும் எண்ணெய் இந்த 3ஐயும் நம்முடைய அரசு நிறுவனமான ஆவின் நிறுவனம் இன்றைக்கு தயாரித்து அவருடைய முழு கொள்ளளவு சுமார் 2 லட்சம் லிட்டர் பாலை கையாண்டு 250 மெட்ரிக் டன் எண்ணெய் சேமிப்பு கிடங்கு, 500 மெட்ரிக் டன் பால் பவுடர் சேமிப்பு கிடங்கு, 250 மெட்ரிக் டன் குளிர்சாதன இயந்திரங்களில் இதர உதிரி பாகங்கள் ஒரு 60 கோடிக்கும் இதர எந்தெந்த அடிப்படையில் இந்த செலவினங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அதற்கான கட்டமைப்பு பணிகளை இங்கே செலவிடப்பட்டதையும் துறை பொது மேலாளர் பொறியியல் துறை குழுவுக்கு பதிலாக அளித்திருக்கிறார். மேற்படி தற்போது எந்த நோக்கத்திற்காக அரசு பல்வேறு இனங்களின் பல்வேறு தரப்புகளில் 4 உரிமைகளையும் நிறைவேற்றுகின்ற வகையில் ஒதுக்கப்பட்ட ரூபாய் 60 கோடி ரூபாய் செலவிடப்பட்டு தற்போது இந்த பால் 2 லட்சம் லிட்டர் இங்கு கையாளப்பட்டு அதிலிருந்து இங்கு பால் பவுடர் அதுபோன்ற நெய் மற்றும் வெண்ணெய் தயாரித்து செய்து பாதுகாப்பாக குளிர்சாதன கிடங்குகளில் வைக்கப்பட்டு ஆவின் மூலமாக பொதுமக்களுக்கு சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலமாக விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆக தமிழக அரசு அமைச்சர் பெருமக்கள் கொடுத்த உறுதிமொழி இந்த 4 இனங்களில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எவ்வாறு நிறைவேற்றப்பட்டது என்பதை குழு முன் ஆஜராகி மேற்படி இந்த பிளான் இதனுடைய யூனிட்டினுடைய ஹெட் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பொது மேலாளர் அவர்கள் குழுவுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பாலுடைய உற்பத்தியில் ஏற்படுகின்ற கழிவு நீரை சுத்திகரிக்கின்ற சுத்திகரிப்பு நிலையம் நம்முடைய குழு உள்ளே வந்தபோது கொஞ்சம் அதிலிருந்து வெளியேறப்படுகின்ற ஒரு துர்நாற்றம் என்பது ஏற்புடையதல்ல. அதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நிறுவனத்தின் பொது மேலாளர் அவர்களுக்கு குழு அறிவித்திருக்கிறது. அதை மட்டுப்படுத்துவதற்கு மாட்டு சாணத்தை பயன்படுத்தி இந்த துர்நாற்றம் வெளிவராமல் தடுப்பதற்கான முறையை நாங்கள் கையாண்டு வருகிறோம். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நாற்றம் பெரிய அளவில் வராத அளவுக்கு அதை கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கையை மேற்கொள்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அதை முறையாக பொதுமேலாளர் அவர்கள் பராமரிக்க வேண்டும் என்று கேட்டு ஒவ்வொரு முறையும் குழுக்கள் இதுபோன்ற ஆய்வு செய்கின்ற போது மட்டுமே வளாகத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளாமல் பத்திரிகையாளர்களோ ஊடக நண்பர்களோ பொதுமக்களோ யாருக்கும் முகசுளிக்காத வண்ணம் துர்நாற்றம் ஏற்படாத வண்ணம் இதை பாதுகாத்து மீட்டர் என்று சொன்னார்கள். அதுபோன்று இந்த நிறுவனத்தை நிர்வகிக்க வேண்டும் என்று குழு சம்பந்தப்பட்ட இந்த நிறுவனத்தின் அத்தனை அலுவல் பெருமக்களுக்கும் குழு தனது அறிவுரையை வழங்குகிறது. மேற்படி மாவட்ட ஆட்சித்தலைவரோடு எங்கள் பேரவை சார்பாக குழு இந்த பயணத்தை இந்த உரிமைகளை குறித்து ஆய்வில் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கருதி மேற்கொள்ள இந்த உரிமொழிகளை குழுவின் கூட்டம் மாலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற போது இந்த நிலுவையில் இருக்கின்ற உரிமொழிகளை முடித்து வைக்கலாம் என்று குழு கருதுகிறது. நன்றி, வணக்கம்.